தமிழ் சினிமால 300 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் கொடுத்த நடிகர்கள் யார் யாருன்னு தெரியுமா? இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது நம்ம தளபதி விஜய் தான். இவரு பிகில், வாரிசு, லியோ, கோட் அப்படின்னு மொத்தம் 4 படங்கள்ல 300 கோடி ரூபாய்க்கு மேல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கொடுத்திருக்காரு. ரெண்டாவது இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு. இவரு கபாலி 2.0, ஜெயிலர் அப்படின்னு மொத்தம் 3 படங்கள்ல 300 கோடி ரூபாய்க்கு மேல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கொடுத்திருக்காரு. லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் தான். இவருக்கு 2022ல ரிலீஸ் ஆன விக்ரம் படம் மட்டும் தான் 300 கோடி ரூபாய்க்கு மேல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ணிருக்கு. இந்த லிஸ்ட்ல பார்த்த 3 பேரும் தமிழ் சினிமாவோட மோஸ்ட் சீனியர் ஆக்டர்ஸ். இன்னைக்கு டேட்ல இவங்களோட படங்கள் 300 கோடி ரூபாய்க்கு மேல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கொடுக்கறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. ஆனா எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம தமிழ் சினிமாக்குள்ள வந்த கொஞ்ச வருஷத்திலேயே ஒரு நடிகர் 300 கோடி ரூபாய்க்கு மேல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கொடுத்திருக்காரு. அது யாருன்னா ஆக்டர் சிவகார்த்திகேயன் தான். இவருக்கு ரீசெண்டா ரிலீஸ் ஆன அமரன் படம் 300 கோடி ரூபாய்க்கு மேல பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ணி சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் தளபதி விஜய் அவங்களோட படங்களுக்கு அப்புறம் இவரோட படமும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்கு. இது லக்கா இல்ல ஹார்ட் ஒர்க்கா அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே வீடியோ லைக் பண்ணிட்டு